ஆம்புலன்ஸ் வரங்காட்டி எல்லாம் தள்ளுமுள்ள இருக்கிறங்காட்டி எல்லாம் ஒன்று க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் பாட்டில் 2 பிள்ளைகள் அவுட்டு கூட்டத்துக்கு வந்தாலும் செத்தான். இருந்து கூரை விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. சொல்லிக்கிறது பேசிக்கிறது நாங்கள் தப்பிச்சா சரி அப்படின்ட்டு அந்த கூட்டத்துக்குள்ள வந்து வெளியில் பதட்டம். ஆனால் அது வரையும் நல்லதாக அவர் மேலே எந்த வித தப்பு சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட விஜய் மீது கோபம் ஏற்பட்டிருக்கா இந்த பிரச்சனையில்? அது இல்லாமல் மயக்கம் விழுந்தோடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அவரே ஒரு பயத்தில் ஓடி போயிடுவார். அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. அப்படி ஒளியிற மனுஷனும் கிடையாது. ஏன் இந்த 41 பேர் கடைசியாக இருக்கு, இதை உண்மை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். நம்ம இப்போ கரூர் வேலுசாமிபுரத்தில் இருக்கோம். கரூர் வேலுசாமிபுரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இந்த ஊர் தெரிஞ்சிருக்கும். போன வாரம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 41 மக்கள் உயிரிழந்த ஒரு மோசமான சம்பவம் இந்த பகுதியில் தான் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த பகுதியில் தான் நின்றுட்டுருக்கோம். இந்த பகுதியில் ஒரு வாரத்துக்கு பிறகு கள ஆய்வு செய்ய நம்ம வந்திருக்கோம். பகுதியில் எப்படி இருக்குது, உண்மையிலே அங்கே என்ன நடந்தது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இது வணிக வளாகமாக இருக்குது. அதாவது இந்த பகுதி ஒரு கடை வீதியை கொண்ட ஒரு இடமா இருக்குது. இந்த கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகள் வச்சிருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அங்கே சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, குறிப்பாக தாவேக்காவினர்கள் இங்கே எப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த பிரச்சனைக்கு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தங்கள் கண்ணில் பார்த்த சில பல்வேறு சம்பவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக இங்கே பேச இருக்கோம். ஜென்செட் விழுந்து எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஆம்புலன்ஸ் வரங்காட்டி எல்லாம் தள்ளுமுள்ள இருக்கிறங்காட்டி எல்லாம் ஒன்று மணி விட்டாங்க. அதுதான் நடந்தது. எப்போ தெரிஞ்சது யார், ஜென்ரேட் ரூமில் போனது யார், எல்லாம் இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. வீடியோலேயும் வந்துருச்சு கிட்டத்தட்ட. நான் சொல்லி மாட்டேன், எல்லாருமே இப்போ பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நான் புதுசாக சொல்கிறது கொண்டு நம்ம பார்க்கல. நான் கடை மணி 3 மணிக்குள்ள சாத்திட்டோம். க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் அதை சாத்திட்டோம். கூட்டத்தில் தாங்க நான் இருந்தோம். ஆனால் என்னன்னு சொல்ல முடியல. காலையிலேருந்தே பசங்களாம் வந்திருந்தாங்க. எந்த ரவுட்ஸ் எல்லாம் இல்லை, நல்ல பசங்களாக தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை. காவல்துறை சில இடத்த ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில் பல்வேறு நபர்களோட செருப்பு இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த செருப்புகளை பேரிகார்டு போட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இருக்குது. காவல்துறையும் வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வழக்குக்கு வேணுங்கிற ஆதாரத்துக்காக இந்த விஷயத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து இன்னைக்கு நம்ம என்ன செய்தி நமக்கு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு மக்கள்கிட்ட நம்ம இங்கே இது ஒரு கடை வீதியாக இருக்குது. கடை வீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கடைகளில் இருக்கக்கூடிய மக்கள், வணிகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள், பிறகு இங்கே இருக்க டீ ஷாப்பில் போகிற மக்கள் பலர்கிட்டையும் நம்ம பேசணும். இறந்த 41 பேரில் 2 குழந்தைகளை பறி கொடுத்த அந்த குழந்தையோட தந்தை நம்ம கூட நினைஞ்சிருக்காரு. அவரோட பேச போகிறோம். வணக்கங்கய்யா. கோயிலா பழனியம்மா என்னோட பொண்ணு. கேபிள் கனெக்ஷன் அடியில் நின்றுருந்தவங்க, அந்த மேலே இருந்தவங்க விழுந்ததை பிள்ளைகளை போட்டு அமுத்தி பிள்ளைய ஸ்பாட்டில் 2 பிள்ளைகளை அவுட்டு, பெரிய பிள்ளை அப்படியே வெளியே தள்ள மணிக்கு மயக்கத்தில் போயிடுச்சு. பையன் வீட்டுக்காரம்மா தோல் வச்சுருந்தது அப்படியே மயக்கத்தில் சாஞ்ச மணிக்கு வேறு யாரும் எந்த மகாராசனே தெரில. பையனை அப்படியே வெளியே கடத்திட்டாங்க. அவனும் 2 மணி நேரம் சென்று தான் மயக்கம் தெளிகிறான். அடுத்து கொஞ்சம் நேரம் இருந்து என் வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ண முன்னாடி பிள்ளைகள்லாம் பறி கொடுத்துட்டோமாவும், பிள்ளை என் கையில் இல்லைன்னு சொல்லி நான் தேடி வர்றேன். தேடி வரல. இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன், அண்ணா பையன் இங்கே இருக்கிறான்னா பிள்ளைகளை பாருனான்னு சொல்லல. திருப்பி பெரிய பொண்ணு, அப்பா நான் இங்கே இருக்கிறப்பா, அம்மா எங்கே இருக்குன்னு தெரிலப்பாங்கள. உளுந்து வீட்டுக்கார அம்மா உளுந்தது வடக்கால பக்கம், தெற்கால பக்கம் கொண்டே ஒரு வீட்டில் வச்சுருந்து தண்ணி கொடுத்து மயக்கம் தெரிஞ்சு வீட்டுக்கார அம்மா ஃபோன் பண்ணையில் திருப்பி நான் இந்த 2 பிள்ளைகளை தேடி போகல. ஆஸ்பத்திரி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஒரு 5 ஆஸ்பத்திரி தேடி போகிறோம், கிடைக்கல. அடுத்து ஜிஹெச்சில் போய் லைவில் போய் தான் நான் என் பிள்ளைக்கு 2ஐயும் கோயிலாகவும் பள்ளியம்மாவும் கண்டுபிடிச்சி என் பிள்ளைகளுக்கு கன்ஃபார்ம் பண்ணேன். இதே நடந்து. தயவுசெய்து இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. போலீஸு பாதுகாப்பு பத்தாது. அந்த இடத்துல அத்தனை கும்பலில் போலீஸ் இருந்திருந்தால் அந்த கும்பலை மேலே இருக்கிற கும்பலை விரட்டி இருக்கலாம். போலீஸ் பாதுகாப்பு பத்தாதுங்க. ரொம்ப நன்றி. நான் பேசக்கூடிய மனநிலையிலும் இல்லை. இதுதான் என்னோடய தாழ்மான கருத்து. மீட்டிங் கும்பல் வருதுன்னே தெரியுது. அதுக்கு தகுந்த போலீஸ் இறக்கி விட்டு பாதுகாப்பு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பாதுகாப்பு அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறது, நான் பேசினா அரசியல் இதாக போயிடும். என்னோடய சூழ்நிலை நான் சொல்லிவிட்டு இதான் நடைமுறை. உண்மையை கண்டுபிடிச்சி உண்மை நிலவரத்தை கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும். எந்த ஒரு மக்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தாலும் செத்தான் இருக்கக்கூடாது. ஏன் இந்த 41 பேர் கடைசியாக இருக்கணும். இன்னமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. கவர்மெண்ட்டு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து யார் வேணாலும் எல்லாமே கட்சி அங்கீகாரம் வாங்கி தான் வர்றாங்க. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடம் கவர்மெண்ட்டு தான்.
எல்லாத்துக்குமே நல்லபடியாக கொடுத்து நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு நம்ம வரல. பிள்ளைக்கு வந்துச்சு, ஆசைப்பட்டுச்சு, ஓட்டு இல்லாத பிள்ளைக்கு தான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆசைப்பட்டுச்சு, அம்மா கூட்டிகிட்டு வந்துச்சு. அம்மாவும் அடி வயிற்றுல மீச்சு இவ்வளோ தூரம் காயம் இருக்குது, சொல்ல முடியாத காயமெல்லாம் இருக்குது. அதனால் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அப்புறம் திடீர்னு கூட்டம் வரும், ஒரு 6-7 பேர் இந்த இறங்கி எல்லாம் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நசுக்கும் பொழுது நாங்கள் எல்லாமே இந்த வழியை பூந்து இந்த வழியை வரும்பொழுது அப்புறம் அடிதடி ஆயிடுச்சுங்கண்ணா. இங்கேயே போட்டு அடின்னு அடிச்சாங்க ஒருத்தவங்களை போட்டு. அடிதடியா? யார் அடிச்சாங்க? அது வந்து ஒரு லேடிஸ் போட்டு எல்லாம் அடிச்சாங்கண்ணா. அது எது கட்சினாலேயோ எதனாலையும் தெரியலைங்கண்ணா. ஆனால் போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. ஆனால் என்னங்கிறது தெரியலைங்கண்ணா. நாங்கள் தப்பிச்சா சரி அப்படின்ட்டு அந்த கூட்டத்துக்குள்ள வந்து வெளியில் வந்துட்டாங்கண்ணா. அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஒரு கூட்டம் சேர்ந்தாலே நெரிசல் இது பண்ணி அதுக்கும் வாய்ப்பு உண்டு. என்னோட கருத்தில் வந்து ஒரு அந்த ஒரு டக்குன்னு ஆம்புலன்ஸ் வரங்காட்டி ஒரு மனசில் வந்து ஒரு பயத்தில் போய் தள்ளு முள்ளிப்பு அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லைட்டாக எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து மக்கள் நெரிசல் அந்த மாதிரி அது சென்ட்ரேட் என்னமோ மேலேருந்து கூரை விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. பசங்க அதில் ஏறி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது நம்ம பார்க்கல, சொன்னது தான். எனக்கே நடந்ததே என்னன்னு தெரியாது. நம்ம அந்த ஸ்பாட்லேயே இல்லை, நான் பார்க்கவும் இல்லை. சொல்லிக்கிறது பேசிக்கிறது தான். நடத்திடக்கூடாது. மெயினாக ரோடு சின்னது, அவங்க வண்டி பெருசு. அது வந்தோடனே எல்லாம் இப்போ முன்னாடி போனால் ஒன்றும் ஆகாது, பின்னாடி இப்படி போகும்போது என்ன ஒன்றுமே இல்லைன்னு விழுந்துட்டாங்க. அதெல்லாம் சரிப்படுத்தணும் வந்து. அதாங்க இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல மக்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட விஜய்க்கு இதில் பொறுப்பு கிடையாது, அவர் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அவருக்கு எதுவும் பொறுப்பு இல்லையா இந்த விஷயத்தில்? இல்லை, அது உண்மைதாங்க. என்ன பொறுப்புன்னா அந்த இடத்துல மீட்டிங்கே நடத்திக்க மாட்டாங்களே. குடுக்கலான இடம். அது இல்லாமல் மயக்கம் விழுந்தோடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு அடுத்த செகண்டு. குடிச்சிட்டு அந்த மாதிரியெல்லாம் ஒரு பசங்களோட இல்லை நாகரிகமாக நடந்துக்குனாங்க, சொல்ல முடியாது. அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார என்ன நடந்துச்சுங்கிறத என்னாலே யூகிக்கவே முடியல. யார் மேலே தப்பாக இருக்கும், தப்பு இல்லையாங்கிறதே கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாங்கிற மட்டும்தான் தோணுது. எல்லாருக்கும் என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. எதையும் ஊச்சி வேணா சொல்ல முடியாது இல்லவா. எனக்கு இது வந்து தகவல் வந்து இடம் அந்த ஸ்பாட் அங்கே தான். அது இப்படி உசுறு போனது எல்லாமே அங்கே தான். சம்மந்தமெல்லாம் ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே டெத்து நடக்கலையா? அதனால தான் கேட்குறேன். அதான் மற்ற இடத்துல நடந்தது எதுவுமே இது எதிர்பாராத ஒன்று தான். இதுக்கு இடையில என்னென்ன நடந்திருக்குங்கிறது சொல்ல விரும்பல. இவருக்கு வந்து கரூர் வேலுச்சம்பரங்கிறது அவருக்கு இந்த ஏரியா இப்படி இருக்குன்ட்டு தெரியாது. அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஏரியாக்குள்ளே இவ்வளோண்டு தான் இடம் இருக்குன்ற. ஆனால் அந்த இடம் ஒதுக்குனவங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இங்கே நடத்தலாம்னு சொன்னவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஒழிஞ்சு சாருக்கு தெரியாது. இப்போ கரூருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ இந்த ஏரியாக்குள்ளே இந்த நெரிசல் கூட்டம்ட்டு தெரியுங்களா. மற்றபடி ஒரே பேச்சு, அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவர் மேலே எந்த வித தப்பும் சொல்ல முடியாது. அவரை பார்க்குற வந்து கட்சிங்கிறத விட அவர் ஒரு அதாவது நடிகருங்க முறையில் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தில் வந்தாங்க. அது மட்டும் தான் ஒழிஞ்சு அவர் மேலே தப்பு இல்லைங்கண்ணா. இப்போ வரைக்குமே நாங்கள் சொல்ல மாட்டோம், தப்பே சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களில் ஒரு 2-3 பேர் இந்த ஏரியாவில் ஃப்ரெண்டு பாப்பாவோட படிக்கிறாங்க, குழந்தைங்களாம் இறந்துருக்கு. ஆனால் அவர் மேலே தப்பு கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல, செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் பொதுவெளியில் முன்வைக்கப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவரே ஒரு பயத்தில் ஓடி போயிருப்பாரு. அவர் வந்து எப்படி கேட்பாரு, இங்கே வந்த மறுபடியும் ஒரு மிச்சம் அவர் மக்கள் மிதிக்கிற மாதிரி அப்படி மிச்சம் வச்சுருவாங்கன்னா என்ன பண்ண முடியும்? கேட்பாலாம், எப்போ வச்சும் கேட்கலாம், இன்னைக்கா ஒரு நாள் கேட்கலாம். ஆனால் வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் தான். அவரு என்ன மனநிலைமையில் இருந்தாருன்னு தெரியாது. அப்படியே அவர் போய் ஒழியணும், எல்லாமே அவர் ரசிகர், அப்படி ஒழியக்கூடிய இது அவருக்கு கிடையாது. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் வருவார். அந்த பிள்ளைகள் அந்த செத்த முகத்துக்கோசரமாவது வருவார். அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. அப்படி ஒழியிற மனுஷனும் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் சூழ்நிலை என்ன நம்மளுக்கு தெரியல, இந்த சட்டங்கள் என்ன வகுக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நீதிபதி அரசருக்கு தெரியும். ஆனால் உண்மை கண்டுபிடிச்சி உண்மை வெளியே வரணும். சம்மந்தப்பட்ட மக்களையும் அவர் பார்க்க வரல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்து பர்மிஷன் கிடைக்கல. அந்த இதுக்கான இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல. எல்லாமே பெர்மிஷன் எனக்கு கிடைக்கல. கிடைச்சதுன்னா வந்து பார்க்குறதுக்கு அவர் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. கோர்ட்டில் இது போயிட்டுருக்கு. அதனால் வரல, பர்மிஷனுக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறது தான். வீடியோ மூலமாக ஆதரவு தெரிவிச்சது, வருத்தம் தெரிவிச்சது எல்லாமே அதில் வந்துருச்சு. மக்கள்கிட்ட விஜய் மீது எதுவும் கோபம் ஏற்பட்டிருக்கா இந்த பிரச்சனையில்? அதை பற்றி நமக்கு வந்து 5-6 பேர் உள்ளே இறங்கினவங்க உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வந்து எல்லாத்தையும் அமுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேர்த்து கூட்டம் அதிகமாகும் பொழுது அவங்க அமுத்த தான் ஆரம்பிச்சாங்கன்னா, ஆனால் எதனால் என்னங்கிறது எங்களுக்கு அப்போதைக்கு தெரியல. ஏன்னா அப்போதைக்கு வெளியில் வந்தால் சரின்னு சொன்னால், ஆனால் சார் வந்தது லேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது நம்ம தப்பு. அவர் வந்து ஆனால் ஒரு 4 மணிக்கும் பொழுது 7 மணி ஆகும் அப்படின்னு சொன்னாங்கண்ணா சார் வர்றதுக்கு.
அதுக்கப்புறம் கூட்டம் வந்து வெளியிலேருந்துலாம் வந்தாங்க, முக்கால்வாசி பேர் வெளியிலேருந்து வந்தவங்க தாங்கண்ணா. அவங்கள சதின்னு சொல்றாங்க, அதை பத்தி அது ஒன்றும் தெரிலண்ணா, நம்மளுக்கு தெரில. பிரச்சனையில வந்து ஒரு சதி இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க கேள்விப்பட்டேன். அது இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ரோன் கேமரா மீடியேட்டர்லாம் ரோன் கேமரா பறக்க விட்றாங்க. அப்போ அந்த சதி நடந்த இடத்துல அந்த ரோன் கேமராவில் ஒவ்வொருத்தர், இப்போ நீங்களும் விட்ருப்பீங்களா ரோனு, அப்போ ஒவ்வொன்றும் நீங்களும் பார்த்துருப்பீங்களா, கொண்டே நீதிபதிக்கிட்டு கொடுங்க. யார் தவறு செஞ்சாலும் இந்த 41 உயிருக்கு அந்த ஆன்மா சும்மா விடாது. அது நீதிபதி அரசர்தான் வேண்டி கேட்டுக்கிறேன். உண்மையான தீர்ப்பு ஏதோ அதை மட்டும் கொடுக்கணும். சதிங்கிறது எல்லாரும் சொல்கிறது, பொதுவாக எல்லாரும் பேசுகிறது சதி தான். இது ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட்டுங்கிறது அது கும்பல் அதிகமாக தான் இருந்து ஆக்சிடென்ட்டு தான். ஆனால் அதுக்குள்ளேயும் நிறைய வேலைகள் நடந்துருக்கு. சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறது. சதியெல்லாம் ஒரு சதியெல்லாம் ஒன்று இல்லைங்க. செருப்பீசினெல்லாம் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே ஊசினாங்க, எல்லாம் மயங்க கொடுத்து காடுங்க. செந்தில் பாலாஜி பேசும்போதெல்லாம் 7-19 ஆகிப்போச்சு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க. செந்தில் 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பண்ணாருங்க, அதுக்கு முன்னாடியே செருப்பீசிட்டாங்க. ஓ சரி. அது இவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா, அதுக்கப்புறம் தான் செருப்பீசிட்டாங்க. அதெல்லாம் சும்மா. உயிரிழப்பு நடந்து வீட்டில் கூட சொல்றாங்க. அவர் எதுவும் தப்பு பண்ணலாங்க, ஏதாவது சதி நடந்திருக்குங்க, அவரெல்லாம் கரெக்டாக தாங்க செஞ்சாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சதி நடக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன சதி நடந்திருக்கு? போலீஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் இந்த மேலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, மரத்தில் அதில் இதில். அங்கிருந்து எல்லாம் ஒட்டா விழுந்தா என்ன ஆகுது? அதான் நடந்தது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்பவும் செய்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இங்கே வந்து சதி நடந்திருக்கு, எப்படி வந்து இங்கே மட்டும் இவ்வளோ உயிர்கள் போகும், இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்ல பயப்படுறாங்க. பல்வேறு மக்கள் பேச முன் வரல. பல்வேறு மக்கள் ஆஃப் த கேமராவில் நிறைய பேசினாங்க. ஆஃப் த கேமராவில் பேசின விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆன் கேமராவில் பேசினவங்க செலக்டிவாக தான் பேசினாங்க. சில விஷயங்கள் இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, இவங்க முறையான ஏற்பாடுகள் எதையுமே செய்யலை. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை, அது வந்து பெரிய லேகுங்கிறாங்க. தண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லிட்டர் வந்து 200 தான் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து போன வாரத்தில் பெரிய டிமாண்டாக மாறி இருக்குது. 200 கொடுத்தாலும் தண்ணி கிடைக்காத சூழல் வந்து இங்கே ஏற்பட்டிருக்கு. அதை தான் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட சொன்னார். இங்கே அவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா, தண்ணி பாட்டில் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து தண்ணி வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப அதாவது இங்கே ஏற்பட்டிருக்கு ஒரு பெரிய இந்த மாபு குடிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாபு பார்த்தீங்கன்னா அது எந்த வகையிலுமே வந்து ஒரு நாகரிகமாக நடந்துக்கல. ரொம்ப மது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபாசமான நடனம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்மகிட்ட வந்து பகிர்ந்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான சில அந்த மாப் கல்ச்சர் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு 7 வயசு பெண் குழந்தையோட ஒரு அப்பா வந்து நம்மகிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இருக்கிறதுனால வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி, ஒரு சதி நடந்திருக்கு. ஏற்கனவே விஜய் அதை முன் வச்சிருக்காரு. அதாவது இங்கே நடந்த விஷயம் மக்களுக்கே, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அரசு நம்மளை இப்படி சதி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அதை தான் வந்து இங்கே மக்கள் ரொம்ப உறுதியாக நம்புறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் விஜய் மீது ரொம்ப சாஃப்ட் கார்னரில் இருக்காங்க. இந்த விஷயத்துக்கும் விஜய்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அப்போ யார் சம்மந்தம் அப்படின்னா மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் தன்னோட வேலையை கரெக்டாக தான் செஞ்சார், காவல்துறை கொஞ்சம் போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், தண்ணீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட இந்த மாதிரி நெசசரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து இந்த விஷயம் நம்ம ஃபீல்டில் இறங்கி பார்க்கும்போது உண்மையிலே மக்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம பார்த்ததில் 90% மக்கள், மெஜாரிட்டி மக்கள் என்னன்னா கான்ஸ்பிரசி தியரை நம்புறாங்க. இங்கே வந்து ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்புறாங்க. ஒரு 10 to 20% மக்கள் தான் வந்து இல்லை சதியெல்லாம் எதுவும் கிடையாது, முறையான ஆர்கனைசேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது. இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது இந்த செய்தியை தான் நம்மளால் இங்கே வந்து தெரிஞ்சிக்க முடியுது.